திருப்பூர் குடிமங்கலம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன். தமிழகத்தையே இந்த கொலை சம்பவமானது உலுக்கி இருக்கிறது என்றே கூற முடியும். இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் என பலரும் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய சூழல்ல இந்த கொலை சம்பவம் தொடர்பாக என்ன விசாரணையானது நடைபெற்று வருகிறது? தற்போது இந்த விசாரணையின் நிலை என்னவாக இருக்கிறது? அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் கவிதா. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு எல்லைக்குட்பட்ட பகுதி சின்னூத்து. இந்த சின்னூத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தென்னந்தோப்பில் குடும்ப தகராறு காரணமாக பிரச்சனை ஏற்பட்டு விட்டதாகவும் உடனடியாக அங்கு சென்று அந்த பிரச்சனையை என்ன என்று கவனிக்குமாறும் நேற்று இரவு 11 மணி அளவில் குடிமங்கலம் காவல் நிலையத்திலிருந்து தகவலானது வெளியாகியிருக்கிறது. அவசர கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று அங்கிருந்து குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் அந்த பகுதியில் இரவு ரோந்து பணியில் இருந்த நெடுஞ்சாலை ரோந்து பணியில் இருந்தக்கூடிய சண்முகவேல் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். இவருக்கு வயது 52. தாராபுரம் பகுதியை சேர்ந்த இவர் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த நிலையில் ரோந்து பணியில் இருந்த அவர் தன்னுடைய ஓட்டுநர் ஆயுதப்படை காவலர் அழகுராஜாவை அழைத்து கொண்டு இரவு 11 மணி அளவில் அந்த பகுதிக்கு செல்கிறார். அங்கு சென்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு முதியவர் முகத்தில் காயங்களுடன் காணப்படுகிறார். அவரிடம் விசாரணை செய்த பொழுது தன்னுடைய மகன்கள் தன்னை தாக்கிவிட்டதாக தெரிவிக்கிறார். உடனடியாக அங்கிருந்த 2 நபர்களையும் அவர் சமாதானம் செய்து வைக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதே தோட்டத்தில் மேலாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ரங்கசாமி என்பவரும் அந்த பகுதியில் இருக்கிறாரு. ரங்கசாமியும் காவல் வந்திருக்கக்கூடிய அந்த உதவி ஆய்வாளரிடம் நடந்த சம்பவங்கள் குறித்து விவரித்து கொண்டிருந்த பொழுதே அந்த பகுதியில் இருந்த மணிகண்டன் மற்றும் தங்கப்பாண்டி ஆகிய இருவரும் சேர்ந்து, இவர்கள் தான் அந்த முதியவருடைய மகன்கள், இருவரும் சேர்ந்து உடனடியாக அந்த காவல் உதவி ஆய்வாளரை தாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் அந்த ரங்கசாமியும் உடன் வந்திருந்த ஆயுதப்படை காவலர் அழகுராஜாவும் அங்கிருந்து வெளியேறிவிடவே அதே பகுதியில் அவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இந்த சம்பவம் குறித்து உடனடியாக அழகுராஜா உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தவுடன் அந்த பகுதிக்கு வந்து பார்த்தபோது சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் மரணம் அடைந்திருந்தார். இது குறித்து 7 பிரிவுகளின் கீழ் தற்பொழுது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு நடைபெற்ற இந்த சம்பவத்தில் உடனடியாக அந்த அவரது உடலானது திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற இடம் என்பது மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் அதிமுக எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கு தோட்டம் என்பது விசாரணையில் தெரிய வருது. முதற்கட்ட விசாரணையில் அந்த பகுதிக்கு சென்ற டிஐஜி மற்றும் ஐஜி, மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்கிறார்கள். ஆய்வு செய்த பின்னர் இந்த தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணைக்கு உத்தரவிடுகிறார்கள். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த மணிகண்டன் மற்றும் தங்கப்பாண்டியன் மற்றும் அந்த முதியவர் 3 பேரும் அங்கிருந்து தப்பித்து விடுகிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுவிட்டு தப்பி செல்வதற்கு முன்பாக காவல்துறையினர் எடுத்து வந்த அந்த ரோந்து வாகனத்தின் கண்ணாடிகளை முடைத்துவிட்டு வாகனத்தில் இருந்த வாக்கி டாக்கியை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த சம்பவத்தில் உயரதிகாரிகள் நேரடியாக தலையிட்டு ஆய்வு செய்து வரக்கூடிய நிலையில் தப்பி சென்றவர்களை பிடிப்பதற்கான இந்த தனிப்படைகள் அமைக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்றது. முதற்கட்டமாக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்த சூழலில் அதுக்கு பிறகாக இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் மற்றும் அங்கிருந்த நபர்களிடம் விசாரணையானது நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான இடம் என்பதால் அந்த பகுதியில் அவரிடம் அந்த விசாரணையானது நடத்துவதற்கு முன்பாக அது யாரின் வயசம் இருந்தது, அங்கிருந்தவர்கள் யார் என விசாரித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 3 பேருமே கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தோட்டத்தில் பணியாற்றி வந்திருக்கிறார்கள். மகன்கள் மட்டுமே 2 பேர், அந்த தங்கப்பாண்டி, மணிகண்டன் என்று கூறக்கூடிய அந்த 2 நபர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு 1 மாதத்திற்கு முன்பாக வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் மது போதையில் மோதலில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து எம்எல்ஏ மகேந்திரன் தெரிவிக்கும்பொழுது தங்களிடம் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆவணங்கள், அதாவது அவர் பணிக்கு சேரும்பொழுது இருந்த ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை காவல்துறையிடம் ஒப்படைத்திருப்பதாகவும் துரதிருஷ்டவசமான ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றிருப்பதாகவும் வருத்தம் தெரிவித்திருந்த அவர் காவல்துறையினுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார். அதே போல அங்கே கொலை செய்யப்பட்ட சண்முகவேலுடைய மகனுக்கு ஒரு பிஇ பட்டதாரி என்பதால் அவருக்கு அரசு வழங்க வேண்டும் உடனடியாக என்ற கோரிக்கையும் வைத்திருந்தார். இந்த நிலையில தான் அடுத்த கட்டமாக ஐஜி செந்தில்குமார் இந்த நடந்த சம்பவங்கள் குறித்து பல்வேறு
தற்போது வரை நடைபெற்ற அந்த விசாரணைகள் குறித்து தெரிவிக்கும் பொழுது சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரும் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரை சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் மீது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒருவர் மீதும் 4 வழக்குகள் 2 வழக்குகள் என்ற குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதற்கான தகவல்கள் எதுவும் முதற்கட்டமாக தெரியவில்லை எனவும் சடன் ப்ரொவோகேஷன் என்று சொல்லக்கூடிய திடீரென தன்னுடைய தந்தையை தந்தையுடன் ஏற்பட்ட மோதலில் அந்த மோதலை பிரிக்க சென்ற சிறப்பு உதவி ஆய்வாளரை ஆத்திரத்தில் வெட்டி கொலை செய்திருக்கலாம், அல்லது இவர்கள் ஏற்கனவே அந்த பழைய குற்றவாளிகள் என்கிற அடிப்படையில் எங்கே காவல்துறையிடம் சிக்கிக்கொண்டால் மீண்டும் வழக்கு சந்திக்க வேண்டியிருக்கும் என்ற சூழலை அச்சத்தில் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்கிற 2 கோணங்கள் தான் தற்பொழுது வரை இந்த முதற்கட்ட விசாரணையில் தெரிவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை பிடிப்பதற்கு 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் தனிப்படை போலீசார் விரைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செல்போன்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் செல்போன்களின் அடிப்படையில் அவர்கள் சிக்னல்களை வைத்து ஆய்வு செய்வதற்காக 2 தகவல் தொழில்நுட்ப பிரிவு தனிப்படையும் அமைக்கப்பட்டு அவர்கள் தனியாக பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும், ஏற்கனவே இவர்கள் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்ட நபர்கள் என்பதால் இவர்களை விரைவில் பிடிப்பது சுலபமாக இருக்கும் எனவும் விரைவில் பிடித்து விடுவோம் எனவும் ஐஜி செந்தில்குமார் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் தமிழகத்தையே உலுக்கியிருக்கக்கூடிய இந்த கொலை சம்பவத்தில் காவல்துறையினரையும் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிற இந்த விஷயத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்களும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், அதே போன்று அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்த கொலைக்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வரக்கூடிய இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக திருப்பூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சண்முகவேல் அவருடைய உடலுக்கு அந்த மேற்கு மண்டல ஐஜி, டிஐஜி, எஸ்பி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த குற்றத்தில் ஈடுபட்ட இந்த 3 நபர்களையும் இன்று மாலைக்குள் கைது செய்வதற்கான தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறை உயரதிகாரிகள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சதீஷ் முருகன். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.